இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால OTT ரிலீஸ்க்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க களம் காவல் அப்படின்ற ஒரு சூப்பர்வான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து OTTக்கு வர வரைக்கும் பயங்கர எதிர்பார்ப்பா தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, மம்முட்டி இதுல வில்லனாகவும் ஒரு சீரியல் கில்லராகவும் பிளே பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு இவருக்கு பொருந்தி இருக்கு அப்படின்றத நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2005 காமிக்கிறாங்க. குடும்பமா ஒரு ஃபேமிலி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க நபருக்கு போன் கால் வர ஆரம்பிக்குது. இதனால வீட்டுல இருக்கவங்க கிட்ட முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் வர டைம் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண அதே நபர் வேற ஒரு பொண்ணு கூட கார்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கான்வர்சேஷன் மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த நபர் வீட்டுக்கு தெரியாம இவங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களும் வேற ஒரு லைஃப்ல இருந்து டிவோர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப இவரை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. அதுவும் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, வீட்டுல லெட்டர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இவர் கூட இப்ப வந்துட்டாங்க. இவர் கூட்டு போய் ஒரு லாட்ஜ்ல தங்க வைக்கிறாரு. நிலைமை இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அண்ட் கொஞ்ச நாள் இங்க இருந்ததுக்கு அப்புறமா நாம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமை போட்டு 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதும் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் டிவி நியூஸ்ல ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு பணத்துக்காக இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது கொலை பண்றதுல அவ்வளவு சுகம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவா, நம்மள கொசு ஒண்ணு கடிச்சதுன்னு வையா, அதை அடிக்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும். அதை தாண்டி இந்த கோழி எலி அப்படின்னு மாதிரி அந்த விஷயங்களை அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சுகம் கிடைக்கும். இதுவே நம்மள கடிக்க வர பாம்பு சாகடிச்சோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற சுகமே வேற இல்லையா. சுகங்கள் ஒவ்வொரு படியா ஏறிக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம்? நாம எடுக்கிற ரிஸ்க் தான். சோ ரிஸ்க் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கொலை பண்றது மூலமா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த அளவுக்கா வீட்டா மனுஷனை கொலை பண்றதை பத்தியே ரொம்ப ஆசையா பேசுவீங்க போலியேன்னு சொல்ல இவர் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மனுஷனை கொலை பண்றதுலயும் நிறைய சுகம்தான் இருக்கு, நான் நிறைய மனுஷனை கூட கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது இவங்க சிரிக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த மனுஷனும் என்னோட மனைவியை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் இல்லையா. என் மனைவி அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்கனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மூலமா வந்ததுதான் இப்போ நான் ஓட்டிட்டு வந்தேன் அந்த கார் கூட. அந்த கார் என் உயிருக்கும் மேலன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் கொடுக்குற என்னோட மனைவி எனக்கு முக்கியமா, நீ முக்கியமான கேட்டா உன்னை தாண்டி நான் அவங்களதான் முக்கியம்னு சொல்லுவேன். இதுக்கு தடையா இருந்த அப்படின்னா உன்னையும் கொலை பண்ணி தானே ஆகணும்னு சொல்ல இவங்க இப்பவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தடையாலாம் இருந்தேன் அப்படின்னா நானே போயிட போறேன், நீங்க கொலை பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லைன்னு சிரிக்கும் போது அவரு கொலை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தை இப்ப நான் அனுபவிச்சாகணும்ல அப்படின்ற மாதிரி எப்படி உன்னை சாகடிக்க போறேன்னு தெரியுமா விளையாட்டா காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேகமா நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிட்டு அந்த இடத்துல துடிக்க இவங்க இறந்து போறது அந்த மனுஷன் பார்த்து ரசிச்சுட்டு அந்த ஆள் யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து கொலை பண்ணாலியா அந்த பெண்ணோட சடலத்தை பைக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து தன்னோட காருக்குள்ள கொண்டு போய் போடுறாரு அப்படின்ற மாதிரியும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு, அதாவது தெரியாத இடத்துக்கு கொண்டு போய் புதைக்கிறார் அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி பல வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. கேரளால இருக்க ஒரு வில்லேஜ்ல பயங்கரமான இந்த மதக்கலவம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இதனால அங்க இருக்க எல்லாருமே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல்ல அந்த இடத்துக்கு ஸ்பெஷல் ஆபீசர் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவரோட பேரு ஜெயகிருஷ்ணன் அப்படின்றத அவர் எல்லாருமே ஆந்தனை தான் கூப்பிடுவாங்க. காரணம் என்ன ஏது அப்படின்றத இப்பத்திக்கு சொல்லாம இவர் அங்க வர்றாரு. கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இல்லையா அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு ஹிந்து பொண்ணு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விசாரிக்கும் போது ஒரு யூசப் அப்படின்ற முஸ்லீம் காரனோட அந்த பொண்ணு ஓடி போனதாகவும் இதை ஒருத்தர் பார்த்ததாகவும் சொன்னதால அந்த வீட்டுக்கு போய் பயங்கரமா, அதாவது அந்த முஸ்லீம் நபரோட வீட்டுக்கு போய் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து யூசப் இருக்கா இல்லையா, அவர் வீட்டுல இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதனால இவர் ஆளுங்களை கூட்டு போய் அந்த தரப்பினர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க இப்படி மாத்தி சண்டை போய்கிட்டே இருந்திருக்கு. இது ஒரு கலவரம் மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதனால 2 தரப்புல இருக்கவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது முதல்ல பொண்ணோட தம்பி இருக்கான், என் அக்காவுக்கு நிறைய வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லாம் குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதனாலதான் நான் மிலிட்ரிக்கே வேலைக்கு போனேன். இப்ப என்னடா என் அக்கா ஓடி போயிட்டா, அதுவும் அந்த முஸ்லீம் நபர் கூட ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை கேட்டா அவன் கூட வரவே இல்லை, நான் காதலிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை ஏத்துக்கும்படியா இருக்கு, அதனாலதான் நாங்க எல்லாரும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் இந்த முஸ்லீம் நபரை கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல, என் வீட்டை வந்து அவனுக்கு அட்டாக் பண்ணானுங்க, அதனாலதான் திருப்பி நான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மெயினான அதுல இருக்க ஒரு சாட்சி சொன்ன நபர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு நல்லா யோசிச்சு சொல்லியா அன்னைக்கு இந்த நபரோட தான் காணாம போன பொண்ணை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு சைட்ல தான் நான் பார்த்தேன், இவரை மாதிரியே தான் இருந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல போலீஸ்காரருக்கு சந்தேகம்
அதிகரிக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அந்த காணாம போன பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த முஸ்லீம் நபருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் 2 பேரும் பேசிக்கிட்டது கூட கிடையாது. ஆனா வேற ஒரு ரேண்டமான நபருக்கு அவங்க நிறைய கால் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இதனால நீங்க இந்த சண்டைகளை போறதை நிறுத்தி ஆகணும். ஆனா இந்த போன் பண்ண நபரை தேடி நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க இதை ட்ராக் பண்ணி அட்ரஸ் எடுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த குரூப்புக்கும் அந்த அட்ரஸ் வந்து சேருது. இதனால போலீஸ் போறதுக்கு முன்னாடி இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. போட்டோ காமிச்சு இவங்களை என்னடா பண்ண எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தர மாதிரியா தாக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு உள்ளூர்காரங்க மூலமா அங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விவரம் தெரிய ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா அங்க போறதுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்தவனுங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அடிப்பட்ட நபரை காப்பாத்தி விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த போன் நம்பர் இவருடையதா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவரோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து ஒரு லேடிக்கு, அதாவது லிட்டரலி இவரோட தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி தங்கச்சி எங்கப்பான்னு கேட்கும்போது அவங்க முகம் தெரியாத ஒரு நபரோட ஓடி போயிட்டாங்க. அது ஓடி போறப்ப லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நாங்க பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அந்த ஓடி போன தங்கச்சியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் ஒரு போன் நம்பர் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த போன் நம்பரை நோக்கி போனா அதுலயும் இதே கேஸ் தான், ஓடி போனவங்களோட ஒரு போன் நம்பர் தான் அது. சோ இப்படி போற இடம் எல்லாமே மாத்தி மாத்தி ஒரு பெண்ணோட போன் நம்பர் இருக்கு. அதை விசாரிச்சா அந்த பெண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது தமிழ்நாடு எல்லை பகுதியிலும் கேரளா எல்லை பகுதியிலும் மாத்தி மாத்தி, அதாவது இங்க ஒரு கேஸ் பதிவாயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்ல அங்க ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. இப்படி மாத்தி மாத்தி பர்ஃபெக்டா பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. மேபி இது ஒரு குரூப்பா இருக்கலாம், இல்ல தனி மனிதரா கூட இருக்கலாம். இந்த பெண்களை விபச்சாரத்துல தள்ளுற தொழில் இருக்கு இல்லையா, அதுக்காக இவங்களை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்காரங்களே, அதாவது காணாம போன வீட்டுக்காரங்க பெருசா இவங்களை தேடுற மாதிரி தெரியல. ஆனா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. போலீஸ்காரங்களும் அங்க எங்கன்னு போகும்போது கடைசியில லெட்டர் வந்து பாக்குறாங்க. லெட்டர்ல ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கு. என்னால பெருசா எதுவும் ரீச் ஆகாம அப்படியே இந்த கேஸை முடிச்சு விட்டுறாங்க. நாம இது எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்ததுல இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். சோ எனக்கு என்னமோ இந்த கேஸ் பின்னாடி போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சீனியர் ஆபீசர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு அந்த சீரியல் கில்லரை நமக்கு காமிக்கிறாங்க. சோ பல வருஷம் ஆனாலும் சரி அவரோட தோற்றத்துல மாற்றமே இல்லை. வீட்டுல தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வந்து இவரை சந்திக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த நபர் இந்த ஜுவல்லரி ஷாப்ல வச்சிருக்காரு. அதுக்கு பயன்படுமே அப்படின்ற மாதிரி சைனைட நான் வீட்டுல வாங்கி வச்சிருந்தேன். அந்த இதை பக்கத்து வீட்டு நாய் லைட்டா சாப்பிட்டு அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போச்சு. இதனால பக்கத்து வீட்டுக்கார பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு காசு கொடுத்து செட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் அவன் வழிக்கே வர மாட்டான். போலீஸ் கிட்ட போவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இது போலீஸ் கிட்ட போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல இவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஏதோ ஒரு ஐடியா ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் எதிரில் இருக்கவர்கிட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா இவர்கிட்ட அந்த சைனைடு எங்கடா வாங்கினா, அது எங்கடா கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கேஷுவலா அந்த கடைக்கு போறாரு. இந்த மாதிரி நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கேன், எனக்கு சில பர்பஸ்க்காக சைனைடு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அதை வாங்கிட்டு இப்ப செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால ரோட்ல வண்டி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. வயசான நபர் ஒருத்தர் இருக்க இடம் இல்லாம சாப்பிட்ட சாப்பாடு இல்லாம ரோட்டு ஓரமா படுத்துக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட சாப்பாட்டுல கலந்து இதை கொடுக்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த நபர் துடி துடிக்க இறந்து போறாரு அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு காமிக்க இந்த விஷயத்த சீரியல் கில்லரும் பாக்குறாரு. பயங்கர சந்தோஷப்பட்டாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு கல்யாண புரோக்கரை சந்திக்கிறாரு. அவரோட அண்ணனுக்கு நாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு முதல் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு அப்படி இப்படின்னு கல்யாணத்துக்கு, அதாவது 2வது கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கோம். சோ நீங்க பொண்ணு பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, விதவையா இருந்தாலும் சரி, இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, நீங்க பொண்ணை காமிங்க, அண்ணன் கிட்ட காமிக்கிறேன், பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே பேசி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்து நிறைய பெண்களோட போட்டோ வாங்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு பொண்ணு போய் அவங்களே ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க. இன்னொரு தடவை பின்னாடி சுத்தினீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இவருக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கும். அதுல ஒரு டைரி மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்றாரு. எந்தெந்த பொண்ணெல்லாம் அவர் பாக்குறாரோ, எந்தெந்த பொண்ணெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறாரோ அதை எல்லாத்தையுமே வரையறது இவரோட வழக்கமா இருக்கும். சோ இப்ப பேசிட்டு வந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடி கொடுக்கல. இதனால இந்த பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு மத்த பெண்கள் மீது போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு டார்கெட் பிக்ஸ் ஆகுறது எங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு சிரிப்பு இவரை பார்த்து சிரிச்சுட்டா போதும், அவங்கள பிக்ஸ் பண்ணிடுறாரு. அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் கூட ஒவ்வொரு விதமான பேரை சொல்லிட்டு நான் அங்க வேலை செய்யறேன், இங்க வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி பொய்யான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களோட நம்பிக்கையை பெற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சை வளர்த்துக்கிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள வீட்டை விட்டு ஓடி வரணும், இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டு அவங்க கூட லாட்ஜில் ரூம் எடுத்து தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்க அவங்களோட பீரியட் தள்ளி போகலையா. இதை பயன்படுத்தி இவரா இதை கட்டுப்படுத்துற மாத்திரை ஒண்ணு இருக்கு, நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு இப்ப இந்த குழந்தை வேணா, இந்த மாத்திரையை நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அதுல சைனைட லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. இந்த
மாத்திரையை உடனடியா நீ போட்டாகணுமா, டாக்டர் இதை சொல்லிதான் அமிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய பாத்ரூம்குள்ள அனுப்ப அவங்க அதை போட்டு இறந்து போறாங்க. அதாவது அந்த இடத்துல 5 நிமிஷத்துக்குள்ள இறந்து போறாங்க. சோ இந்த விஷயத்தை இவர் அங்க இருந்து எல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த மாத்திரை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல அவங்க மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வரும் இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மொபைல் போனும் இன்னொரு போனை லீட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அங்க போனா அவங்களும் காணாம போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. சோ இந்த பெண்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறவன் எல்லாரோட மொபைல் போனை, அதாவது இப்போ ஒரு போனை ஏமாத்துறேன் அப்படின்னா அந்த மொபைல் போன் எடுத்துருவான். அந்த போன்ல இருந்து இன்னொருத்தவங்களை டார்கெட் பண்ணி அது மூலமா பேச ஆரம்பிப்பா. சோ சிம் கார்டை அவன் மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 11-13 பெண்கள் கிட்ட இந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சு கடைசியா ஒருத்தர் கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் இந்த போன் நம்பரை நான் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன், என் அம்மா தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா இந்த போன் நம்பர் திருடு போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது போலீஸ்காரருக்கு இங்கதான் ஒரு புல் ஸ்டாப் மாதிரி வந்து நிக்குது. ஏன்னா இது நேரம் வரைக்கும் ஒரு கேட்டுக்கிட்டே இருந்தது, அடுத்தது நேவிகேட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருந்தது. இங்கதான் போன் காணாம போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல நிக்குது. மேபி இந்த போன் காணாம போயிடுச்சு இல்லையா, அதை எடுத்தவன் தான் இந்த நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஆளா இருக்கணும். இருந்தாலும் அதை நோக்கி போறது அப்படின்றது கடல்ல கல்ல போட்டு தேடுற மாதிரி நம்ம இந்த டைரக்ஷன்ல போவோம் அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு முஸ்லீம் பையனை காதலிச்ச அப்படின்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமே. அந்த பொண்ணோட போனை கண்டிப்பா அவன் தான் வச்சிருக்கணும். அது மூலமா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட்டை கால் பண்ணி பேச வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு பிடிக்கலாம். அதுக்கு அவன் ஆன் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்க இந்த சைடு சீரியல் கில்லர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ போலீஸ்காரங்க பிளான் பண்ண மாதிரியே இவன் அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறா. புது பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசி நம்பர் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அந்த போலீஸ்கார டீமுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எந்த நம்பருக்கு போயிருக்கு அப்படின்ற டேட்டாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாய் டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கும். 2 குழந்தைகள் இருந்திருப்பாங்க. அந்த 2 குழந்தைகளுமே அம்புன்னு விட்டுட்டு யாரோ ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இவங்க போறதுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இதனால டெட் எண்ட்ல நிக்கிறாங்க. அதே சமயத்துல சீரியல் கில்லரும் அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களோட உருவப்படத்தை வரைஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இந்த சைடு போலீஸ்கார டீம் இப்ப ரீசெண்டா ஓடி போன பொண்ணோட போன கண்டிப்பா நம்ம தேடிக்கிட்டு வந்தா வச்சிருக்கணும் இல்லையா, அது மூலமா அவன் அடுத்த டார்கெட் பிக்ஸ் பண்றதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல அவர் அடுத்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டார். அவங்க கிட்ட பேசுறாரு, போன் நம்பர் எல்லாத்தையும் பரிமாறிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க இப்போதைக்கு நான் போன் நம்பர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போக இதனால ஜஸ்ட் மிஸ்ல ஒரு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறார் அப்படின்ற விஷயத்த லிட்டரலி நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது அந்த மனுஷன். இந்த கேஸை பத்தி இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட பேசும்போது அவர் இந்த தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் உதவிக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா இது 2 ஸ்டேட்லயும் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான் இல்லையா, அதனால தமிழ்நாட்டு போலீஸ் இருந்தா இதுல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டான்லி அப்படின்ற ஒரு நபரை இங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக். சோ இது நேரம் வரைக்கும் இந்த சீரியல் கில்லர் வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டாரு. நமக்கு அவர் யார் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவரோட வேலை என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. போலீஸ்காரரான ஸ்டான்லி தாஸ் அப்படின்றதா அவரோட உண்மையான பெயர். போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச்ல தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல அதாவது அவரை தேடிக்கிட்டு இருக்க கேஸ்லயே அவர் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்ற விஷயத்தையும் அதை போலீஸ்காரரோட இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ திருடன் கையிலே சாவியை கொடுத்த கதையா இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி வழக்கம் போல ஒரு பெண்ணை டார்கெட் பண்றாரு. அந்த பெண்ணுக்கும் அந்த சைனைட் மாத்திரை இருக்கு இல்லையா, அதை கொடுத்து இந்த மாத்திரை நீ உடனடியா போட்டுக்கோ, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கணிப்பு விட அப்படியே கட் பண்ணி இந்த சைடு போலீஸ் ஜீப்ல போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது மூலமா இந்த போலீஸ்காரரை எல்லாரும் ஆந்தேன்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் ஆந்தே போலவே தான் ஒரு அமைதியா இருப்பாரு, ஆனா சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட இந்த மனுஷன் என்ன கவனிக்கிறது அப்படி இருந்த ஒரு 2 பேர் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டானுங்களே, அவனுங்க தப்பு பண்ணிருக்கானுங்கன்னு தெரிஞ்சு என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சுன்னு சொல்ல அங்க இருக்க ஸ்டான்லியும் சார் நம்ம 100 கேஸ் பார்த்தோம் அப்படின்னா 2-3 குற்றவாளிகள் தப்பிக்க தான் செய்வாங்க, இதனால சார் இருக்கு ஃப்ரீயா விடுங்க, அம்மா ஒரு 30 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க தானே உங்களுக்கு தகவல் வந்ததுன்னு சொல்ல அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. 30 13 வந்ததுன்னு சொல்ல ஓ 13 சரி சார் இனிமேல் 30 வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனாலதான் அட்வான்ஸா சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவரோட வில்லத்தனத்தையும் லிட்டரலி ஒரு 30 கொலைகளை பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு எங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல அந்த போலீஸ்காரரும் தமிழ்நாடு போலீஸ்காரர்கிட்ட இது நேரம் வரைக்கும் நடந்த விஷயங்களை பகிர்ந்துட்டாகணும். எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா கடைசியா காணாம போனோட பொண்ணோட போன்ல இருந்து லைட்டா ஒரு கால் போனா மட்டும் போதும், அந்த நம்பரை நம்ம ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்த இந்த சீரியல் கில்லர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல முதல் வேலையா அந்த போனை சுக்குநூறா உடைச்சு தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த சீரியல் கில்லர் இருக்காப்ல இல்லையா, அவரோட கேஸ அவரே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டாப்ல. இதனால இவர்கிட்ட
இருக்க இந்த தமிழ்நாட்டில் நடந்த கேஸ் எல்லாத்தையும் நீங்க விசாரிங்க, நாங்க கேரளால இருக்கிறத பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பழைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஓடி போன பெண்கள், காணாம போன பெண்கள் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே காணாம போன இல்ல ஓடி போன அடுத்த ஒரு 2 நாளைக்குள்ள சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு ரேண்டமான இடத்துல அங்கங்க மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு கொடுக்குது. சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒருத்தன் தான் இருக்கணும், அவன் எல்லா பெண்களையும் கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் போலீஸ்காரருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த பாத்ரூம்ல ஒருத்தவங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள பத்தி விசாரிக்கும் போது அவங்க சஸ்பீசியஸான முறையில எப்படி இறந்து போனாங்கிறது கூட தெரியாத மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும். இதனால மறுபடியும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தலாமா அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சைனைட் அப்படின்ற ஒரு விஷம் மருந்து எடுத்துக்கிட்டதாலதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கா இருக்கு. எங்க அது எப்படி கிடைச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி விசாரணையை இவர் திறந்துகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல சீரியல் கில்லரும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ் இது வரைக்கும் விசாரிச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா, இவர் மாட்டாத நிலை, அந்த நிலைமைக்குள்ள இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்காரர் இதை மும்முரமா தேட ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன எல்லா பெண்களோட சடலத்தை மீட்டிருப்பாங்க இல்லையா, அங்க ஏதாவது ரேண்டமான பொருள் கிடைச்சிருக்குமே, அந்த எல்லா பொருளையும் கண்ணு முன்னாடி வச்சு அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா ஒரு 2 விஷயங்கள் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒன்னு, இந்த பின் இருக்குமே, போலீஸ்காரங்க ஷர்ட்ல இந்த நேம போடுற பின் இருக்குமே அது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்க பயன்படுத்துற நோட்டு. இது மூலமாவே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது ஒரு போலீஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு சீரியல் கில்லர் இவங்க என்னென்னலாம் போலீஸா இருக்குமோ அப்படின்ற சந்தேக பார்வையில பாத்துக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் போக்குல அவர் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல அந்த சீரியல் கில்லர் இருக்கா இல்லையா, அவன் பயன்படுத்துற போனை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாடலா தான் இருக்கும், சிம்ம மட்டும்தான் அவர் மாத்தி மாத்தி போட்டிருக்காருன்னு இருக்கும். இதனால அந்த போன் எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்க ஒரு போன் கடையில போய் நிக்குது. அங்க விசாரிக்கும் போது சார் இந்த ஐடி ப்ரூஃப் இல்லாம சிம் கார்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு போலீஸ், அதாவது இந்த இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா எல்லையா இருக்கும், தமிழ்நாடு போலீஸ் வந்து இது எல்லா இடத்தையும் சீஸ் பண்ணி போன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் எல்லா கேஸும் முடிச்சு ரிட்டர்ன் போனை வாங்கும்போது ஒரு சில போன்கள் அதுல காணாம போயிடுச்சு. அந்த போனோட டீடைல்ஸ் தான் நீங்க இப்ப கேக்குறீங்கன்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க இந்த வேலையை பார்த்திருக்கலாம். இதனால அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த நபர் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி அதுல நம்ம தேடிக்கிட்டு இருக்க சீரியல் கில்லர் இருக்கார். அந்த விஷயத்தை இவர் கவனிப்பாரா மாட்டாரா, அந்த ஃபைலை எடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் இந்த சீரியல் கில்லருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறார். ஒரு பர்டிகுலர் போன் ஆன் ஆனா மட்டும் போதும் நம்ம அவரை தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தாங்க இல்லையா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போனை ஆன் பண்ணி விடும்போது இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது எந்த இடத்துல ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரி தேடி பிடிச்சி ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சீரியல் கில்லரோட கீழ் வீட்டுல இருக்க ஒரு நபர் தான், அதாவது அவரோட வீட்டுல இருந்து தான் அந்த போனை கைப்பற்றாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவரை காணோம். அவரோட பேர் மணி அப்படின்றது. மனைவி கிட்ட கேட்கும் போது அவர் டியூட்டிக்கு போயிருக்காருன்னு சொல்ல ஸ்டேஷனுக்கு போன் அடிக்கிறாங்க. அவர் அங்க வரல அப்படின்ற ஒரு தகவல். அந்த சமயத்துல தான் சீரியல் கில்லர் இருக்காப்ல இல்லையா, அவரோட என்ட்ரி, சார் என்ன சார் பண்ணிக்கிட்டீங்க, மேலதான் என்னோட வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கு. இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல சார், இவன் எனக்கு ரொம்ப நாளா தெரியும், இவன் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார் சொல்லும் போது அப்படி இல்ல அப்படின்னா எதுக்காக காணாம போனோம் அப்படின்ற மாதிரி இவரை கொஸ்டின் பண்ணி அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவர் லிட்டரலி இங்க மாயமாயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ மேபி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அவர் ஓடி போயிட்டாரு அப்படின்ற ஒரு குழப்பத்துல போலீஸ்காரர் இருக்கும்போது சீரியல் கில்லர் பண்ண வேலைகளை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மள போலீஸ்காரங்க நெருங்கிட்டு இருக்காங்க. மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே அந்த மணிதான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேல பண்ணி அவரை கொலை பண்ணி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டாரு. இதை தெரியாத போலீஸ்காரங்க மணியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மணி வெளியில இருக்க ஒவ்வொரு நாளும் ஆபத்து தான் சார், அவனுக்கு இந்த கில்லிங் அப்படின்றது அடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோட வீட்டுல நிறைய எலிகள் இருந்தது. எலி அடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அண்ட் டெய்லி நிறைய எலிகள் துன்புறுத்திக்கிட்டே இருக்கு, அதோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்ததால நிறைய எலிகள் அடிக்க ஆரம்பிச்சு. அது எனக்கு ஒரு கட்டத்துல அடிக்ஷனா மாறிடுச்சு. அதே மாதிரிதான் இவருக்கும் அந்த சீரியல் கில்லிங் பண்றது ரொம்ப அடிக்ஷனா இருக்கு அப்படின்ற விஷயங்களை இவர் பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி அந்த சீரியல் கில்லர் எதனால இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் அங்க இருக்கிற படங்கள், அதாவது இவரோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த படங்கள் மூலமா காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட தாத்தாவா அப்பாவா அப்படின்றதுலாம் தெரியல. அவர் மூலமா இவர் நிறைய காட்டுக்குள்ள போய் வேட்டையாட ஆரம்பிக்கிறார். நிறைய விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சி போயிடுது. அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சு இப்ப மனுஷங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அது கூடவே இவரோட டைரியும் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவர் கொலை பண்றவங்க எல்லாருமே வரையறது வழக்கம் தான் இல்லையா. முதல்ல இந்த பூச்சிகள் தவளைகள் அப்படின்ற மாதிரி கொலை பண்ணியிருக்காரு போல, அடுத்ததா சின்ன வயசுல ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்காரு போல. அப்ப ஆரம்பிச்ச அவரோட இந்த கொலை பழக்கம் இப்ப வரைக்கும் போகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு
பயங்கரமான அடிக்ட் ஆயிட்டார் அப்படின்ற விஷயத்த. லிட்டரலி இவரோட பிளாஷ்பேக்கே இதான் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிச்சிட்டு ஃபேமிலியோட வழக்கம் போல டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப இவருக்கு இன்னொரு ஐடியா தோண ஆரம்பிக்குது. வேக வேகமா ஃபாரன்சிக் டீம்ல இருக்க ஒரு நபருக்கு போன் அடிச்சு, ஐயா நான் பெரிய பெரிய படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டவுட் இருக்கு, அதை பத்தி கேட்கணும்னு சொல்லும் போது அவர் சரின்னு சம்மதிக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க. அது என்ன எது அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. அப்படியே கட் பண்ண இவரோட வழக்கமான டார்கெட்ஸ் இவர் பாக்குறாரு. அப்படியே பேசி பழகி தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு புது மெத்தட் கொண்டு வந்தார் இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதல்ல சுகர் மாத்திரை போடுற மாதிரியான விஷயங்களை ஆக்டிங்கோட போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதை பத்தி அந்த லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கணவரும் இதே மாதிரியான மாத்திரைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்கும் போது, அம்மா உனக்கு சுகர் இல்லையா, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி சுகர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பொண்ணு கிட்ட போறாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது லைட்டா தம் அடைக்கணும்னு வெளியே போக அந்த சமயத்துல அந்த லேடி காரை ஃபுல்லா எதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு போனை கவனிக்கிறாங்க. அந்த போனை தெரியாதனமா ஆன் பண்ணும்போது இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ வேக வேகமா ட்ராக் பண்ணி அங்க போகும்போது அந்த லேடி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயத்த சந்தேகப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அது மூலமா முதல் போஸ்ட்மார்ட்டம் அதாவது நார்மலா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியாது. நல்ல டீடைல்டான அனாலிஸ்க்கு அப்புறம் தான் எங்களால் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் பண்ண வேலைகளை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கிட்ட போன் பண்ணி கேட்டிருப்பா இல்லையா, அப்போ அந்த நபர் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு பாய்சனான லிக்விட் மாதிரி இருக்கும், அதை நம்மளே கூட வீட்டில் தயார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேரை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த வேர்ல இருக்க சாரை ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள செலுத்திட்டோம் அப்படின்னா அது அதிகமா செலுத்தினாங்க அப்படின்னா உடனே இறந்து போவாங்க, கொஞ்சமா செலுத்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சுகர் டெஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி இவர் போய் குத்துனார் இல்லையா, அது அவங்களோட உடம்புக்குள்ள பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை கேட்டுட்டு போலீஸ்காரருக்கு லிட்டரலி பயங்கர ஷாக்கா இருக்கு. அந்த சீரியல் கில்லர் அவங்க இறந்து போகட்டும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இறந்து போற வரைக்கும் பக்கத்துல எல்லாம் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு எப்படியாவது இறந்து போகணும் அப்படின்ற வேலையை பார்த்து விட்டுட்டு அங்கிருந்து போயிட ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த செய்தி மூலமாவோ இல்ல யார் மூலமாவோ தெரிஞ்சுக்கிட்டு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவனை நம்ம எப்படியாவது பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி இந்த சீரியல் கில்லர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவில் போலீஸ்காரங்களுக்கு ஏதாவது ஒரு லீட் கிடைச்சாலும் அது தமிழ்நாடு போலீஸ்க்கு தெரிவிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்தது. இவர் அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடக்கிற மாதிரியான சம்பவங்களை பண்ணிட்டு மறுபடியும் நிறைய பெண்களை டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ண போலீஸ்காரருக்கு ஒரு வைட்டலான ஒரு எவிடன்ஸ் ஒன்று சிக்குது. அது என்ன அப்படின்னா இந்த போன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி போகும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் போனு தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா இல்லையா, அது இவருக்கு ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னமோ ஒன்று மறைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும் போது அந்த போன் தொலைஞ்செல்லாம் போக கிடையாது. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமாவும் சரி நிறைய கான்டாக்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, அது ஒரே மாதிரியான நம்பருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த வீட்டுக்கு போய் அந்த நபர் கிட்ட மிரட்டி கேட்கும் போது அவர் ஒரு பகிரங்கமான ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இந்த போனு தொலைஞ்செல்லாம் போக கிடையாது, இவரோட தங்கச்சி ஒரு முகம் தெரியாத நபரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்க, அப்படி இப்படின்னு செட்டில் பண்ணி அவங்களோட வாழ்க்கை இப்ப குழந்தை குட்டியோட சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த விஷயங்களை சொல்ல போய் என்னோட தங்கச்சி வாழ்க்கை பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவங்க கிட்ட இருந்து மறைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாமே இது நேரம் வரைக்கும் ஓடி போனவங்க லிட்டரலி திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள நம்ம உடனடியா பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்கதான் நமக்கு இது நேரம் வரைக்கும் ஒரு சுத்திட்டு இருந்தா இல்லையா, அதுல ஒரு பொண்ணுதான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட பேசும்போது அந்த சமயத்துலதான் இவங்க அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அவ வழக்கம் போல இவங்களுக்கு இந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் கொடுத்து நீ போய் போட்டு வா அப்படின்ற மாதிரி பாத்ரூமுக்கு வெளியில காத்துக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அவங்க உள்ள போனது இவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக இவங்க போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அவர் நம்ம கிட்ட இப்ப பணம் எதுவும் இல்லாததால இந்த குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அமைச்சிருப்பாரு. இவங்க இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ அது மூலமா நம்ம இந்த குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வெளியே வந்து அவரையும் காணும், என்னோட பொருட்கள் எத்தையுமே காணும். இதனால அங்கிருந்து திரும்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல போலீஸ்காரருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாத்திரையை நீங்க போடாததாலதான் உயிரோட இருக்கீங்க, அவ இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க அவனோட முகத்தை பார்த்திருக்கீங்க, நீங்க மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கீங்க, ஸோ நீங்க உதவுனீங்க அப்படின்னா அவனை எங்களால பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மணி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இவங்க இது நேரம் வரைக்கும் அந்த சீரியல் கில்லரா தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவை காமிக்க அன்னைக்கு வந்தது இவர் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க தீர்த்து சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. இது நேரம் வரைக்கும் இவனை தான் நம்ம சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ இல்லைன்னா என்ன அர்த்தம், நீங்க அவனை பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா, இல்ல யாராவது ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டு விடுவான்னு சொல்ல அவங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கற்பனை
சீரியல் கில்லருக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் மூலமா இன்ஃபர்மேஷன் போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷனை நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சு வேகமா அந்த லேடியோட வீட்டுக்கு போறாரு, மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் என்னோட கணவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் என்னமோ பேசி சமாளிச்சேன் சார், இதுக்கு மேல நீங்க என்கிட்ட வராதீங்க சார், என்னால உங்களுக்கு கண்டிப்பா உதவ முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு 5-6 மாசமா ஒரு பர்டிகுலர் பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமா தான் அந்த சீரியல் கில்லர் பழக்கமானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பஸ் டிரைவரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் காமிச்சு விசாரிக்கும் போது இவருக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. ஸோ இவரை ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வர வச்சு அந்த நபர் ஐடென்டிஃபை பண்ணலாமா அப்படின்ற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி இந்த விஷயமும் அந்த சீரியல் கில்லருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சார் நான் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க வரைஞ்சுக்கிட்டே இருங்க, நாங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னு தெரியாம வேகமா அங்க போய் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பயங்கரமான ரிலீஃப் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அங்க வரையப்பட்ட உருவம் இருக்கு இல்லையா, இவரோட உருவம் கிடையாது, வேற ஒருத்தரோட உருவம். அதை பார்த்துதான் இவருக்கு அப்பதான் பெருமூச்சு வர ஆரம்பிக்குது. அந்த பஸ் டிரைவர் சார் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுங்க, நான் இங்கதான் பக்கத்து ஊரை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி இவர் பேசி சமாளிச்சுட்டு இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா, இப்ப நம்ம இவரை தேடணுமா அப்படின்ற மாதிரி பேசி மலிப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு கூட லாட்ஜில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூம் போட்டு அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த சைடு போலீஸ்காரர் ராப்பகல அந்த சீரியல் கில்லரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. மனைவி போன் பண்ணி நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்துல ஏதாவது ரூம் எடுத்து தூங்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி சீரியல் கில்லர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த லேடியோட தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி போக லாட்ஜோட ஓனர் வந்து கதவு தட்டார். சார் நீங்க போட்டோ எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அப்ப நீங்க ஒரு போலீஸ் அப்படின்றத நான் கவனிச்சிட்டேன், எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா சார், என்னோட தங்கச்சி ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டான், யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க சார், நீங்க ஏதாவது பார்த்து பண்ண முடியுமா சார்னு போட்டோ கொடுத்துட்டு போக இவருக்கு இருக்கிற கடுப்புல இது வேற அப்படின்ற மாதிரி தூக்கி போடலான்னு போக ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. சரி அது என்னதான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி பிரிச்சு பார்க்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலையை பண்ணதா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா படத்தை, அந்த லேடியோட போட்டோ அங்க இருக்கு. இதை பார்த்தது இவருக்கு கை கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தேவையில்லாம இங்க வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி கீழே போய் வேகமா அந்த நபரை தேடி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அவரோட என்ட்ரி. 2 பேரும் எதிரில் சந்திச்சுக்கிறாங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு, என்ன சார் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கேட்கும்போது சார் நான் ஸ்பெஷல் பிரான்ச்ல இருக்கேன் இல்லையா, ஒரு கான்ஃபிடென்ஷியலான கேஸ் ஒன்று வந்திருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம இங்க வந்திருக்கேன் சார், மேல சீனியர் ஆபீசர்லாம் இருக்காங்க. ஆமா நீங்க எங்க சார் இங்க பக்கம் கேட்க, இல்ல சார் இங்க வழியா போய்கிட்டே இருந்தேன், அந்த சீரியல் கில்லர் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப டயர்டா இருந்தது, அதை தங்கிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவனோட போட்டோ உங்ககிட்ட இருக்காரு கேட்க ஒரு மேலையும் கீழையும் பாக்குறாரு. வீட்லயே விட்டு வந்துட்டீங்களா, சரி இதான் அவனோட போட்டோ, நீங்க போய் வந்த வெளியே பாருங்க அனுப்பி விடும்போது இவர் போறாரு. அந்த சமயம்னு பார்த்து லைட்டா போட்டோவை திறந்து பார்க்க ஒரு பயங்கரமான ஷாக். அது கூடவே சில பல ட்விஸ்ட் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிரைவர் ஒரு போட்டோ வரைஞ்சார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ அவர் கரெக்டா தான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பார். அந்த போட்டோவை பார்த்து லிட்டரலி எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற நபரை நம்ம இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆதாரத்தை தேடி இவர் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இல்லாத ஒரு நபரை வரைஞ்சி அவரை தேடுற மாதிரி போட்டோகள் எல்லாத்தையும் பண்ணி இவரோட அதாவது இந்த சீரியல் கில்லரோட பின்புலத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட சீக்ரெட்டர் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் நிறைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வகையில ஒரே ஒரு லேடி மட்டும் தப்பிச்சு வந்தாங்க, டிராயிங்க வரைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கடைசியா இந்த போட்டோ காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இது மூலமா இவர் தான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஊசி ஒன்று வச்சிருப்பாரு, அதை வச்சு அதை போலீஸ்காரரை குத்தி இங்க தப்பிச்சு போகல அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்ண 2 பேருக்கு நடுவுல சண்டைகள் போக ஆரம்பிக்குது. இதுல இந்த நபர் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதாவது சீரியல் கில்லர். இந்த போலீஸ்காரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சண்டைகள் வலுக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரர் அடிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாரும் ஆந்தன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, இதனால தான்டா உன்னை நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டான சமயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னோட வாழ்க்கையில ஒரு 2 பேர் குற்றவாளி தெரிஞ்சும் என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போய் அவங்க 2 பேரையுமே நான் தீர்த்து கட்டிட்டேன், சில விஷயங்களை தீர்த்து கட்டுறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி இவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு உதவுற வகையில அதாவது போலீஸ்காரருக்கு உதவுற வகையில அந்த லாட்ஜோட ஓனர் இருக்கா இல்லையா அவர் வர ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை அடிச்சு ரத்த காயங்களோட சொட்ட பையில தூக்கி போடுறாங்க. பையில இருந்து அப்படியே காருக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. லிட்டரலி இந்த சீரியல் கில்லர் பண்றா இல்லையா அதே பேட்டர்ன் தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் ஆபீசர் அவரை டிக்கில போட்டு அந்த சீரியல் கில்லரோட காரியை எடுத்துக்கிட்டு வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது டிக்கி லைட்டா ஓபன் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த சீரியல் கில்லர் வாண்டட் அப்படின்ற மாதிரி போஸ்டர் அடிச்சு தேடப்படுற குற்றவாளி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அந்த போஸ்டருக்கு பக்கத்துல முகம் தெரியாத ஒரு நபர் சிகரெட்டை விடுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ சிகரெட்டை இந்த சீரியல் கில்லர் எப்படி விடுவார் அப்படின்னா ரவுண்டு புகையால தான் விடுவாரு. அதே ரவுண்டு புகை அங்க வந்துகிட்டு இருக்கு. சோ இது மூலமாவே அந்த போலீஸ்காரரை கொலை பண்ணிட்டு இவர் தப்பிச்சிட்டார் போல அப்படின்ற விஷயத்த
விஷயத்த நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.